விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் எப்போ மாநாடு நடத்துவார்ன்ற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. அந்த மாநாடுக்கான இடங்கள்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடமா வந்து முடிச்சு அப்புறமா நம்ம கூட பேசியிருந்தோம். சேலத்தில் தான் வந்து அதிக ஆர்வமா இருக்காரு விஜய். அப்புறம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியினை சேர்ந்த தொண்டர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. குறிப்பாக வந்து புஷி ஆனந்த் மிக ஆர்வமாக இருக்கிறாருன்னு. அப்புறமா வந்து சேலத்தில் நாழிக்கல்பட்டி, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஊர், இதெல்லாம் அதுக்கான சென்டிமெண்ட்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு தகவல் வந்து இடையில வந்து ஒரு பிரபல வார இதழில் கூட சமீபத்தில் வந்திருந்தது வந்து என்னன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த முதல் மாநாட்டிற்கு அரசியல் கட்சிகள் சார்பில் ஒரு பெரும் எதிர்ப்பு உண்டாகி இருக்கிறது. குறிப்பாக ஆளுங்கட்சி இதை எதிர்க்கிறதுன்னு மறைமுகமா அவங்க போட்டிருக்காங்க. இருக்க வந்து அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி திரும்பவும் சொல்றது தான். எப்ப சண்டையோ சச்சரவோ நமக்குள்ள இருந்தா அது போதும். அது ஒரு அறையில வந்து ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க, இல்ல 4 எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுங்க. புதுசா ஒருத்தர் உள்ள வரார் வந்து இவங்க அனுமதிக்காமலே உள்ள வராருன்னா இவங்க 4 பேர் சும்மா இருப்பாங்களா? அந்த கதை தான் வந்து விஜய்க்கு வந்து என்னன்னா, இந்த மாநாடு நடத்துவதற்கு கிட்டத்தட்ட 300 400 ஏக்கர் இடம் தேவைப்படுகிறது. அது ஒரு தனியார் கிட்ட இருக்கலாம், அல்லது 2 பேர்கிட்ட ஜாயிண்ட் வெஞ்சரா இருக்கலாம், அல்லது வந்து அது அரசு இடமாக இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்காது ராஜா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஒரு தனியார் இடம் அப்படின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் மாநாட்டுக்கு இடம் கொடுத்துருவீங்களா, பார்த்துடலாமா, அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் நமக்கு என்னன்னா தெரிஞ்சு இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதற்கு முன்னாடி இது மாதிரி அரசியலுக்குள் வந்தவர்களை எதிர்த்து அவர்கள் பெரிய ஆளான கதையெல்லாம் நமக்கு தெரியும். வந்து அது மிகச்சிறந்த உதாரணம் வந்து கேப்டன் விஜயகாந்த். அதனால இப்பொழுது இருக்கிற அரசியல் கட்சி, ஆளுங்கட்சி, திமுக அரசு இவங்களாம் நல்லாவே தெரியும். வந்து ஏன் அவரை போய் சீண்டுவானே, ஏன் இதுவாக்கவானே, அவர் மாநாடு நடத்திக்கிட்டோம், அதுக்கான கூட்டம் வந்தால் வந்துக்கிட்டோம், அந்த மாதிரியான ஒரு மனநிலை கூட இருக்கலாம். மேபி நீங்கள் விஜயகாந்த் திருமண மண்டபத்தை இடிச்சதுனால் வந்தது தான் வந்து பூம்னு வந்துட்டார் வந்து. சரி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்ட இடங்களில் மாநாட்டிற்கான இடம் கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலவரமாக வந்து இப்போ திருச்சியில் பொன்மலை, அதாவது தென்னக ரயில்வேவுக்கு சொந்தமான இடம், அந்த பகுதியில் வந்து இந்த மாநாட்டிற்கான அனுமதி கேட்டிருக்காங்க. மேபி இது லியோ டைம்லேயே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வந்து இவங்க அந்த லியோ ஆடியோ லான்ச்சே வந்து திருச்சி பொன்மலையில் தான் மிக பிரம்மாண்டமாக நடத்தப் போகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தோம். அதற்கு அப்புறமா தள்ளி போயிடுச்சு, லியோ ஆடியோ லான்ச்சே இல்லாமல் போயிடுச்சு. சரி, மாநாடு அவ்வளோ முக்கியமாங்க அப்படின்னு சில பேர்லாம் கேட்குறாங்க. வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எம்ஜிஆர் நடத்திய அந்த மாநாடு தான் அப்படி அதிருபுதிரியாச்சு. வந்து நீங்கள் வந்து கலைஞர் வந்து சிஎம் ஆகி அவ்வளோ ஆட்சி அத்தனை முறை அந்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏரியாவில் மாநாடு நடக்கும்போதும் இந்த மாவட்ட செயலாளர்கள் அதனுடைய பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு சொல்லுவார். அது யோ மாநாடு கரெக்டாக இருக்கணும், தெரிஞ்சுதா அப்படின்னு. இந்த கரெக்டாக இருக்கணுன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, மாநாட்டில் திரளான மக்களை நீங்கள் வந்து காமிக்கணும். அதுதாங்க மாநாடு. வந்து ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் காமிக்கணும், உங்களுடைய பலத்தை காமிக்கணும், உங்கள் சக்தியை காமிக்கணும், மக்கள் சக்தியை காமிக்கணும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்து எத்தனையோ மாநாட்டு பிரம்மாண்டமான மாநாடாக காமிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவருடைய மாநாட்டை தெரிக்க விட்டாப்புல. உண்மையை சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாரே வந்து மதுரையில் ஒரு அதிருபதிரியான மாநாடு பண்ணாருங்க. வந்து தென் மாவட்டங்களிலிருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு சாதிய பின்னணியில் இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய நாடார்கள் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தில் இருந்தாலும் பொதுவான சரத்குமார் ரசிகர்கள் மற்றவர்கள் எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாடை வந்து பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சார். இன்னொரு விஷயம் வந்து சரி, இப்போ வந்து விஜய் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் வந்திருக்குது. கோட் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு தயவுசெய்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு. இதை சில பேர்லாம் அடித்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, வந்து ஏங்க உங்களுடைய கட்சி தானே, உங்களுடைய படம் தானே, இந்த படத்தில் உங்கள் கட்சியினுடைய பேரை பயன்படுத்தலான்னு அர்த்தம். விஜய் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு சேஃப்டியான அரசியல் பண்ணுறாரு. அரசியல் தனக்கு சரியாக வரலன்னா டப்புன்னு வந்து சினிமாக்குள்ளே குச்சிடலான்னு பார்க்குறாரு. தளபதி 69 அவர் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 2026க்கு அப்புறம் அவருடைய அந்த கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு மாறிடுவார். இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவரவர்களுக்கான ஒரு கொள்கைன்னு சொல்லலாம். இங்கே நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. வந்து விஜயகாந்த் வந்து ராஜ்யம்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏவிஎம்மில் அந்த படத்திற்கான ப்ரெஸ் மீட்டு அப்போ இருந்த பிரிண்ட் மீடியாக்கள்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே ஒரு சாங்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே
பண்ணிட்டு இருக்கும்பொழுது எல்லாம் அப்போ வந்து அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு வெளியே வந்து பேச்சாக இருக்குது. ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணல, அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லலை. அங்கே போயிருந்த நிருபர்களும் அவர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான் வந்து, இருங்க வெயிட் பண்ணுங்கண்ணே, ஒவ்வொரு பத்திரிகையாளர் அவருக்கு நெருக்கமானவர்கள் பேர்லாம் சொல்லி, இருங்கண்ணே வந்துடும், வராமல் இருக்க பொறுத்தல வரேன் நான், அதுக்கான காலம்லாம் இருக்குது, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்கன்னு. அப்போ சாங் எடுத்த பொழுது அங்கே ஒரு கொடியை பயன்படுத்தினாங்க. அந்த கொடி நீங்கள் ராஜ்யம் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன உங்கள் கட்சி கொடியான்னு கேட்ட பிறகு ஒரு முறை மௌனமாக சிரித்தார். வந்து மௌனமாக சிரிச்சுட்டு அவர் பாட்டுன்னு கம்முன்னு கடந்து போயிட்டார். வந்து எதுவுமே பதிலே சொல்ல. நான் கூட சரி இந்த படத்தினுடைய காட்சிக்கு ஒரு அந்த கொடி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து இது கட்சி கொடி தான், திடீர்னு அறிவிக்க போகிறாரு பாருங்க விஜயகாந்த், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் கடைசியில் அது கட்சி கொடி தான், இந்த ராஜ்யம் படத்தில் காமிச்சிருப்பார். இப்போ ஏன் விஜய் வந்து கோட் படத்தில் அது மாதிரி வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு விஷயத்தை அவர் ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ஒரு கட்சி கொடியை, அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி அதில் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கட்சி கொடி கூட விரைவில் வந்து அறிவிக்க போகிறாங்க. அதனுடையது நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி வந்து ஒரு உழைப்பாளர் சின்னத்தை, அதுக்காக நீங்கள் காம்ரேட்டுன்னு நினச்சிடாதீங்க, அந்த சாயலில் உள்ள சில விஷயங்கள்லாம் சேர்த்து கட்சி சின்னமாக, கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த சின்னமாக, அந்த பொருளாக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி வேறு எதுவும் வந்து அங்கே சேர்க்கக்கூடாது. நாங்கள் இந்த உழைக்கும் மக்களுக்கு, இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு விஜய் அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த பொருள்லேயே விளக்குற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. வந்து இப்போ போட் படத்தில் இங்கே அவசியம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதை பயன்படுத்தி தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அவருடைய விருப்பம் வந்து அது அந்த படத்துக்கு வந்து நீங்கள் கட்சியை வச்சு ப்ரொமோஷன் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நியாயமான விஷயம் தானே. வந்து உடனே வந்து அரசியலில் பின்வாங்கிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு. நீங்கள் விஜயகாந்தோடைய அரசியல் நிலை வேறு, அவருடைய கோட்பாடு வேறு, அவருடைய அதிரடியான முடிவுகள் வேறு, விஜய் இது வேறு. நீங்கள் விஜயகாந்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தாண்டி விஜயகாந்திற்கு எதெல்லாம் மைனஸாக இருந்ததோ, எதெல்லாம் அவர் மீடியா முன்னாடி அவரை வந்து எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டு அவரை ட்ரிகர் பண்ணது, அப்புறம் பொது மேடையில் நிஜமாக நடந்து கொண்டது, வேஷம் போடலாம் தெரியல, வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு ஒரு மைனஸான ஒரு விஷயமாக மாச்சுது. அதெல்லாம் வந்து விஜய் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாமே அப்படின்னு. இப்போ கூட ஒரு தகவல் என்னென்னா, இந்த மாநாட்டை நடத்த விடாமல், இல்லது இந்த கட்சியை வந்து 2026 எந்த கூட்டம் நடத்தினாலும் அதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி மறைமுகமான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. அது விஜய் தரப்பிலிருந்து சொன்னது என்னென்னா, பார்த்துடலாம் ஒரு கை, ரைட், ஓகே, உள்ள களத்தில் இறங்கியாச்சு, பார்த்துடலாம் என்னதான் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில் ஒரு உற்சாகமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் மீறி விஜய் எந்தவித பின்புலமும் இல்லாமல், பின்னணியும் இல்லாமல் திடுதிப்புலாம் அங்கே வந்து கட்சியை ஆரம்பிச்சிடல, கட்சியில் வந்து குச்சிச்சல்ல. கண்டிப்பாக ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள், சில ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர்ஸ், இவங்களுடைய ஆலோசனையை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை புஷி ஆனந்த் வழி நடத்தி செல்கிறார். ஓகே, செப்டம்பர் 25 திருச்சி பொன்மலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாடு இருக்கும். அந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் குறைந்தபட்சம் அப்படின்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதிகபட்சமாக அழைப்புதல் இல்லாமல் திரண்டு வரப்போகிறார்கள் என்ற விஷயம். சரி, இந்த மாநாட்டிற்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு, எந்த மாதிரியான ஒரு வசதிகள் என்ன, இது எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி பந்தல் போட போகிறாங்க, எவ்வளோ வசதி, எப்படி பேருந்துலாம் வரப்போகுது, எப்படிலாம் அவங்களை கொண்டு வர போகிறாங்க, கரெக்டாக வந்துடுவாங்களா தொண்டர்கள், அவங்க எங்கன்னா வந்து எசகு புசுக்கான வேலைகள் பண்ணிட்டாங்கன்னா என்ன, எசகு புசுக்கான என்ன, சரக்கு கறக்க போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மைனஸ் ஆகிட்டேன் இல்லைங்களா. இது எல்லாம் கட்டுக்கோப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் இருக்குது, 2 மாதம் கூட இல்லை, ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாநாட்டிற்கான எல்லா வடிவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே, விஜயோட மாநாடு, அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு, முதல் மாநாடு, எவ்வளவு கூட்டம், எப்படியாப்பட்ட மாநாடாக, விஜயோடைய ஸ்பீச் எப்படி இருக்கும், கட்சியுடைய கொள்கை என்ன, அவர் என்ன சொல்ல போகிறார், 2026 தாங்கள் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்ட்டு இந்த மாநாட்டில் ஓப்பனாக சொல்லுவாரா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். நன்றி.